உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் இயற்கையாகவே வந்து ரொம்ப நேர்மையாக நியாயமாக எதையும் செயல்படக்கூடியவர்கள். நிறைய பேர் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். சார் போராடிட்டு தான் இருக்கும், ஆனால் ஜெயிப்பமா தான் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தனுசு ராசி போராடி தான் வாழ்க்கையை ஜெயிச்சாகணும். ஜெயிச்சிருவீங்க. அந்த மனநிலையோடு நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி வலு பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி பலன்கள் 42 நாட்கள், அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அதனால் தனுசு ராசியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 42 நாளில் வேலை மாற்றத்துக்கு முயற்சி கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கேயே ஆட்சி வலு பெற்றிருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை மாற்றம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசி அன்பர்கள் இருக்குது. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஒரே கம்பெனிலே இருப்பீங்க. நேர்மையாக இருக்கணும், நம்ம ஓனருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, நம்ம வேலை செய்கிற இடத்துல யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு இருப்பீங்க. ஆனால் அந்த நேர்மை நியாயம் உங்களுடைய ஓனருக்கு தெரியாது, உங்கள் பாஸுக்கு தெரியாது, உங்களுடைய கம்பெனியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அதனால் நிறைய காலகட்டத்தில் உங்களை போட்டு நசுக்குவாங்க. சில பேருக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தனா நியாயமாக இருந்தனால பாலிடிக்ஸ் பண்ணி வேலையை விட்டு வெளில அனுப்பிச்சு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க. அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஒரு முயற்சியோட, ஏன்னா தனுசு ராசினெலாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, ரொம்ப வந்து நெகட்டிவ் ஆகிட்டீங்க, நம்ம லைஃப்லாம் அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் எல்லாம் ஒன்றுமே நடக்காது அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது 7 சனி காலகட்டத்தில் இருந்து இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம், வேலையில் இருக்கக்கூடிய பதவி உயர்வு, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும்போது அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். அதேமாதிரி பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் வந்து கலைத்துறையில் இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டில் இருக்கலாம், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஹோட்டல் வச்சுருக்கலாம், எந்த துறையில் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் வரும், தேடி வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதற்கான முயற்சிகள் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்து வச்சுருப்பீங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு ஐடியாஸ்லாம் புதுசாலாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். நீங்களே நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க. அதை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு பிரச்சனை. அதை நீங்கள் அதை செய்யும்போது சில தடைகள் வந்திருக்கும், தாமதம் வந்திருக்கும், அதனால் அப்படியே ஓரம் வச்சுருப்பீங்க. நிறைய பேருக்கு பணம் இல்லாமல் என்ன சார் பண்ணுறது, பணம் இல்லாமல் என்னென்ன ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டலாம் பணம் கேட்டிங்கன்னா திருப்பி ஒரு வாட்டி கேளுங்க, அந்த பணம் திருப்பி வரும். அதே போல் பேங்க் லோன் அப்ளை பண்ணுறவங்க கடந்த காலகட்டத்தில் கேன்சல் ஆகிருக்கும், ரிஜெக்ட் ஆகிருக்கும், ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா பேங்க் லோன் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு வராத பணங்கள், ரொம்ப நாளாக வராத பணங்கள்லாம் திடீர்னு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பணமே இவங்க தரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க, நேரில் போய் பார்த்து கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தேரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலை வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப்பு
பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம வந்து டிராஸ்டிக்கா நம்ம மாத்தணும்னு சொல்ல போறது கிடையாது. நீங்க அடுத்த ஒரு நிலைக்கு போறதுக்கான ஒரு அற்புதமான நாட்கள் இந்த 42 நாட்கள். இதற்கான முயற்சிகள் செய்யுங்க. நெறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில வராத பணங்கள் இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய சேவிங்ஸே யாருக்கா கடனா குடுத்துருப்பீங்க. சரி ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அவர் அடுத்த மாசம் தரேன்னு இருப்பாரு. 1 வருஷம் ஆச்சு தரல. 2 வருஷம் ஆச்சு தரல. சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, நம்ம பேங்க்ல தானே இருக்கு. வெளில எங்கேயாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்க்காக குடுக்கலாம். கம்மி இன்ட்ரெஸ்ட் தான் குடுத்துருப்பீங்க. ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட்லாம் குடுத்துருக்க மாட்டீங்க. கம்மி இன்ட்ரெஸ்ட் குடுத்துமே நல்லா குடுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு ஏதோ பிரச்சனை. தரேன்னு சொல்றாரு. ஆனா தரல. அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் நெறைய பேர் இருப்பீங்க. அந்த மாரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில அந்த பணங்கள்லாம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள தருணமா இருக்கு. அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. நெறைய பேருக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்க காதலிக்கிறீங்க, உங்க வீட்ல ஏற்கனவே ஒத்துக்கல, செய்யல, சண்டைகள் இருக்கு. எப்ப பேசலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில நீங்க போய் உங்க வீட்ல சம்மதம் கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த காதல் திருமணமா மாறும். அதேபோல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில திருமண வாய்ப்புகள் நெறைய கைகூடக்கூடிய காலகட்டமா இருக்கு. நெறைய தனுசு ராசி அன்பர்கள் நீங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. எவ்வளவோ பொண்ணு பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ பையன் பார்த்துருப்பீங்க. உங்க அம்மா, அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்க. அதுவும் மூல நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய ஆண்களுக்கும், பெண்களுக்கும் அது வேற மூல நட்சத்திரம்னா, மாமியாருக்கு ஆகாதுன்னு வேற ஒரு பழமொழி வேற சொல்லிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய மூல நட்சத்திரக்காரர்கள் கடந்த ஒரு என்ன சொல்றது, இந்த 7 சனி காலகட்டத்தில ஒரு 5 வருஷமா நான் பொண்ணு பார்க்குறேன், பையன் பார்க்குறேன்னு கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் நெறைய பேர் இருப்பீங்க. அந்த மாரி இருக்கவங்க இந்த காலகட்டத்தில நீங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, திருமண வாய்ப்புகள் கண்டிப்பா வரும். வராம இருக்கவே இருக்காது. அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுன்னு பின்னாடி சொல்றேன். அத கவனிச்சுக்கங்க. அத செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதேபோல இந்த காலகட்டத்தில திருமணமாகி பிரிஞ்சவங்க நெறைய பேர் இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இருக்காது. தேவையில்லாத ஒரு சண்டை போட்டுருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்க போய் பேசுங்க. ஏன்னா, நெறைய தனுசு ராசி அன்பர்கள் என்னன்னா, கொஞ்சம் ஈகோ மனசுக்குள்ள இருக்கும். நம்ம போய் என்ன பேசுறது? அவங்களா பேசட்டுன்ற அந்த ஈகோ இருக்கும். அது தப்பு கிடையாது. ஆனா, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில உங்க மனைவி தானே, உங்க கணவர் தானே அப்படின்னு விட்டு குடுத்து போறது ரொம்ப நல்லது. அப்ப போய் பேசுனீங்கன்னா, கண்டிப்பா திரும்பி சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல சரி நீங்க வந்து பிரிஞ்சுட்டீங்க. நெறைய பேர் வந்து டைவர்ஸ்லாம் கூட சில பேருக்கு ஆயிருக்கு. ஆகாமலாம் இல்ல. ஏன்னா 7 சனி அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்தில வாழ்க்கைய வாழ்ந்திருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை, எல்லாத்துலயும் தகராறு. பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னுலாம் போய் பிரியக்கூட சூழல்லாம் வந்திருக்கும். அந்த மாரி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில மறு திருமணத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெறைய தனுசு ராசி அன்பர்கள் நொந்து போயிருக்கீங்க. ஐயோ! கல்யாணமா வேணாம் அப்படின்ற அளவுக்குலாம் இருக்கீங்க. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, உங்க அம்மா, அப்பாக்காக, உங்க கூட பிறந்தவங்களுக்காக நீங்க ஒரு திருமணம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, நீங்க ஒரே பொண்ணா இருப்பீங்க, ஒரே பையனா இருப்பீங்க. உங்கள நெனச்சுக்கிட்டே வருத்தப்படக்கூடியவர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. அதுக்காகவாவது மனசு மாறி வேற ஒரு திருமணத்துக்கு சம்மதிச்சு, திருமண வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் இருக்கப்போது. அதேபோல நெறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில இடம் சம்பந்தமான பிரச்சனைகள். ஒரு இடம் வச்சிருப்பீங்க, வீடு வச்சிருப்பீங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ட் கேஸ் இருக்கும். அந்த பிரச்சனைலாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல அந்த இடத்த விக்க முடியல, வீட விக்க முடியல. அந்த இடம் வித்தா என் கடன்லாம் தீர்த்துருவேன். வீட வித்தா என் கடன்லாம் தீர்த்துருவேன். நெறைய பேரு அதுக்கு முயற்சி பண்றீங்க. ஆனா ஒண்ணும் நடக்கல. கடந்த ஒரு 2 1/2 வருஷமா. ரொம்ப கம்மி ரேட்டு கேட்டிருப்பாங்க. இல்ல சில பேர் அட்வான்ஸ் குடுத்து கடைசில அவங்க முடிக்க முடியாம போய் இப்ப அந்த அட்வான்ஸ கூட திருப்பி குடுக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கவங்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் நெறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இடம் விக்கும், வீடு விக்கும். அதனால உங்களோட நீண்ட கால பிரச்சனைகள், உங்களுடைய கடன் தான் உங்களுடைய எதிரியே. தனுசு ராசிக்கு என்ன பிரச்சனை அப்டின்னா, கடன் மட்டும் தான் சார் பிரச்சனை. கடன மட்டும் தீர்த்தா நான் எந்த வேலையும் கூட செய்யறதுக்கு விருப்பப்படல சார் இப்ப. நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கக்கூடிய அளவுல மனசு நொந்து போய் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு எல்லார்கிட்டயும் சொந்தக்காரங்ககிட்ட, கூட பிறந்தவங்ககிட்ட எல்லார்கிட்டயும் அவமானப்பட்டு நிக்கிறீங்க. அதுக்கு காரணம் அந்த இடமா இருக்கலாம். அந்த இடத்த வித்துட்டு அது மூலமா வரக்கூடிய காசு உங்களுக்கான நீண்ட கால பிரச்சனைய தீர்க்கக்கூடிய அற்புதமான தருணமா இருக்கப்போது. அதேபோல இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில குழந்தை பேறு சார்ந்த பிரச்சனைகள் நெறைய பேருக்கு இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்த விட ஒரு சிறப்பான காலகட்டம் குழந்தை பேறு சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. இந்த காலகட்டத்தில நேச்சுரலா ட்ரை பண்றது, பார்த்தீங்கன்னா, நீங்க போய் டாக்டர பார்க்கறது கண்டிப்பா நல்ல பலன தரும். அதற்கான முயற்சிகள கண்டிப்பா செய்யுங்க. நல்ல ஒரு அடுத்த 1 வருஷத்துக்குள்ள உங்க வீட்ல ஒரு குழந்தை தவழக்கூடிய சத்தத்த கேட்க போறீங்க. அதுக்கான முயற்சிகள பண்ணுங்க. அதேபோல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில உங்களுடைய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நெறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பிபி ஏறிடுச்சு, சுகர் ஆயிடுச்சு. இது மாரி ஒரு 7 1/2 சனி காலத்தில ஏதாவது ஒரு
நோய் வந்திருக்கும். சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். சில பேருக்கு நெறைய பேருக்கு ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்கு. அதுலேருந்து மீள முடியாம இருக்கீங்க. அப்படியே வந்து நீங்க வந்து என்ன ஆயிட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியாது. இதுக்கப்புறம் நான்லாம் பெருசா செய்ற மாரி இல்லன்றதுக்காக தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்த குறைச்சிட்டு வாழ்ந்துட்டீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா, அந்த 7 சனி காலகட்டத்தில ஒரு விபத்து, ஆப்ரேஷன், உடல்நிலை பாதிப்பு எல்லாமே வந்து தான் தீரும். அப்பதான் உங்க கூட இருக்கவங்க யாரு? உங்களுக்கு யார் நல்லது பண்றாங்கன்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்த போய் திருப்பி ஒரு வாட்டி உங்க டெஸ்ட் எல்லாம் எடுங்க. அந்த மருந்தோட அளவு குறையும். அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, அதாவது தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவுகள் குறையும். நல்லா திருப்பி ஆரோக்கியமா நெறைய விஷயங்கள் செய்றதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த 42 நாள் இருக்கப்போது. அதேபோல வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய நேரமா இருக்கும். நெறைய பேருக்கு வெளிநாடு போய் வேல பார்க்கணும், வெளியூர்ல போய் வேல பார்க்கணும். ஏன்னா, நெறைய கடன் பட்டீங்க. கடன தீர்க்கிறதுக்கு என்ன வழி? வேற வழி இல்ல. வெளிநாடு போனா தான் வேற வழி அப்படின்னு நெனைச்சிட்டு இருப்பீங்க. நெறைய இடத்துல அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் கிடைச்சிருக்காது. ஆனா இந்த காலகட்டத்தில தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்றதுக்கான அனுகூல காலமா இருக்கு. வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில முயற்சி பண்ணீங்கன்னா, வெளியூர்ல, வெளிநாட்ல வேலை கிடைக்கும். அதேமாரி இந்த காலகட்டத்தில நீங்க செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னவா இருக்கணும்னா, நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. முடிஞ்சா திருச்செந்தூர் போய் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா சிறப்பு. உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேத்தி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் உங்க ராசிக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் இந்த 42 நாட்கள்ல. அதுக்கான பிரார்த்தனைய பண்ணுங்க. வெற்றி அடையலாம். நம்ம சொன்ன பலன்கள்லாம் கோச்சார பலன்கள். உங்க சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்னா, நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். எத செய்யும்போது உங்க சுய ஜாதகத்த பார்த்துங்க. ஏன்னா நெறைய பேரு தேவையில்லாத விஷயங்கள நெறைய செஞ்சுட்ருக்கோம். அதுக்கு ஜாதகம் மிக மிக முக்கிய காரணமா இருக்கு. என்ன செஞ்சா நல்லது அப்படின்றது உங்க சுய ஜாதகத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99க்கு ஜாதக பலன், ஜாதகம் ரிப்போர்ட் குடுக்குறோம். இல்ல டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ரூ. 300க்கு குடுக்குறோம். இதில பலன் வராது. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு மட்டுமே இது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவேன்லாம் கேட்குறீங்க. நோட்லயும் எழுதி தரோம். அதுக்கு ரூ. 1000 சார்ஜ் பண்றோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.